ஹே ஹாய்ஸ் நான் உங்கள் கிரேசி கில்லர் பேசுகிறேன். இந்த என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து இந்த புது ஈவெண்ட்டில் தான் ஸ்பின் பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த பண்டில் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து கேப்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. இது வந்து ஸ்காப் கூட பாருங்கள், ஆர்டிக் ப்ளூ பண்டில் மாதிரியே இருக்கும். அது இல்லாமல் ஜாஸ் ஃபேண்டர் விட்ருக்கான், இதுவும் சூப்பராகவே இருக்குது. இந்த பண்டில் நம்ம ஸ்பின் பண்ணி இன்றைக்கி எடுக்க போகிறோம். அந்த நம்ம சேனல் புதுசாக பாருங்க, ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக வீடியோவில் சொல்லியிருப்போம் ரெடீம் கோட் தரப்போம்னு சொல்லிட்டு, நீங்கள் ரெடீம் கோடு கமெண்ட் பண்ண சொல்லல, உங்கள் யூஐடி தான் கமெண்ட் பண்ண சொன்னேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ரெடீம் கோட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தவிர உங்கள் யூஐடி கமெண்ட் பண்ணல. இல்லை உங்கள் யூஐடி மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க இந்த வீடியோலையாச்சும் நான் உங்களுக்கு ரெடீம் கோட் தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு 2100 டைமண்ட் கிட்ட இருக்குது. அதுக்கு 120 டோக்கன் தேவை. நம்மக்கிட்ட டோக்கனும் கம்மியாக தான் இருக்குது. ஸ்பின் பண்ணி தான் எடுத்தாகணும் நம்ம. இதில் கூட சிங்கிள் டோக்கன் தான் கொடுக்குறோம். எப்போ கொடுக்க போகிறான்னு தெரில. அப்படியே ஸ்பின் பண்ணி தான் எடுக்கணும். அப்படியே கோல்டு ராயில் ஒரு 10 ஸ்பின்னை போட்டு வந்துடுவோம். ஓகே, இப்போ போயிட்டு நம்ம அப்படியே அந்த ஈவெண்ட்டில் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நமக்கு ஒரு ஒர்த்தான ஈவெண்ட்டு டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணும்போது கொடுத்துருக்கான். நம்ம அப்படியே பட்டு ஸ்பின் பண்ணி அந்த பண்டில் மட்டும் எடுத்துடலாம். அது ஃபஸ்ட்டு பண்டில் என்ன தான் நான் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் செகண்ட் பண்டில் சூப்பராக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து டோக்கனை ரெண்டாக கொடுக்குறான் சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளே ஒரு ரெண்டு மட்டும் கொடுத்துட்டு மீதி 3 ஒன்றா கொடுத்துட்டான். அது டக்குன்னு ஸ்பின் பண்ணுவேன். இது ஒரு 1000 டைமண்ட் கொடுத்துட்டான்னா போதும், அப்படியே போயிடுவேன். ஒரு 2600 டைமண்ட் இருக்குது இப்போதைக்கு. அப்படியே டக்குன்னு ஸ்பின் பண்ணிவிடுவோம் நம்ம. ட்ரோகன் கொடுத்துட்டான். ட்ரோகன் எனக்கு தேவையே இல்லை. அது போய் 2வது பண்டில் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. சரி ஓகே, ட்ரோகனுக்கு கிடச்சது அறது வாங்கி போட்டு வச்சுப்போம் நம்ம அப்படியே பாக்கெட்டில். அப்படியே ஸ்பின் பண்ணி போயிடுவோம். இன்னும் ஒரு 1500 டைமண்ட் இருக்குது. அதுக்குள்ளே கொடுப்பானா கொடுக்க மாட்டானா தெரில. கொடுத்துருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போதைக்கு ஒரு 68 டோக்கன் கிட்ட நம்ம சேர்ந்துடுச்சு. நமக்கு 120 டோக்கன் தேவை. 120 டோக்கன் இருந்தால் நம்ம அப்படியே கிளைம் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வந்து அப்கமிங்ஸ் வரல டாப் அப் ஈவெண்ட்டில் அதுமாதிரி ஸ்பின் பண்ணி எடுக்கலாம்னு இருக்கும். அதுக்கு எல்லாத்துலையும் எடுக்க முடியாது. இது ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்க மாரி இருக்குல்ல, அந்த ஈவெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி தான் எடுக்க போகிறோம். திரும்பி டோக்கனே கொடுத்துருக்கான், அது பரவாயில்ல. ஒரு 30 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. இன்னும் ஒரு கரெக்டாக நம்மளுக்கு ஒரு 3 டோக்கன் தான் தேவை. ஃபஸ்ட்டு 8 ஸ்பின்னு போட்டுடலாம். போட்டு எடுத்துன கொடுக்குறான். 2 கொடுத்துட்டான், நல்ல 1 கொடுக்கல. அகைன் ஒரு 20 ஸ்பின்னு போட்டுனா 1 கிடச்சிடும். அப்படியே பண்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம. இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு எவ்வளோ டோக்கன் காலியாக இருக்குன்னா, இது ஒரு 800, அதான் கிட்டத்தட்ட 700 டைமண்ட் 800 டைமண்ட் காலி ஆயிடுச்சு. ஆனால் அந்த டைமண்டுக்கு இது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பண்டில் சூப்பராக இருக்குது இந்த பண்டில். இப்போ நான் அப்படியே காம்பினேஷன் போட்டு காட்டுறேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். எங்கே இருங்க, முதல்ல வெளில வந்துட்டு அப்படியே காஸ்டியூமில் போயிடுவோம். காஸ்டியூமில் போயிட்டு இருங்க, அந்த தொப்பி போட்டு ஷர்ட் மட்டும் மாற்றுறேன் பாருங்கள். பேண்ட்டு இது அவ்வளோ நல்லா இல்லை. பேண்ட்டு ஜாஸ் பேண்ட்டே பழைய ஜாஸ் பேண்ட்டே போட்டுருவோம். ஏன்னா அதுதான் நல்லாயிருக்கும். சரி, எங்கடா ஷர்ட்டில் எங்கே பிளாக் டிஷர்ட் இந்த இருக்குது பாருங்கள். அப்படியே ஜாஸ் பேண்ட்டு பழைய ஜாஸ் பேண்ட் போடுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சிருக்கு இது நல்லா இருக்குது காஸ்டியூமு. இது மேலே எதிரே போட்டு விளாட்லான்னு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக. அப்கமிங் ஈவெண்ட்டில் நம்ம ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ்.